த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடு தானே சொன்னாங்க. அம்மா, ஜோசியர் வீடு இதுவாமா? ஆமாங்க, இதுதான். இருக்காரா ஜோசியர்? இருக்காரு, உள்ள போய் பாருங்க. ஐயா வாங்க. வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க. ஐயா, இது என் பொண்ணோடதும் மருமகனோடதும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. இந்த 2 பேருக்குமே ஏற்கனவே கல்யாணம் இருக்கணுமே. ஆமாங்க. இந்த ஜாதகம் தான் நிலைச்சிருக்கு. இந்த ஜாதகக்காரங்களுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கணுமே. இப்ப வரைக்கும் பிரச்சனை தாங்க. வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிடலான்னு இருக்கோம். இந்த முகூர்த்தத்துல வேண்டாம். இது அவங்களுக்கு ஏத்த முகூர்த்தம் இல்ல. இப்ப கல்யாணம் பண்ணா பிரச்சனை தான் வரும். அப்ப எப்ப கல்யாணம் பண்ணணும்? ஆடி மாசம் முடிஞ்சு அடுத்து வர 2வது முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்க. ரொம்ப அமோகமா இருப்பாங்க. குழந்தைங்களோட வாழ்க்கையில நாம அவசரப்பட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது பாருங்க. எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க. சரிங்க, நான் சம்பந்தி வீட்டுல பேசுறேன். வேற யாருக்கும் பார்க்கணுமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். எவ்வளவுங்க? 1000 ரூபாங்க. இந்தாங்க. பைக்கில் வச்சுக்கோங்கம்மா ஜாதகத்தை. ஈஸ்வரா. வரேங்க. வாங்கம்மா.